அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜன் வணக்கமுடன் இலக்கிய சோலையில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறான். உங்கள் தயவால் கம்பனை ஓரளவுக்கு படித்து கொண்டே வருகின்றேன். படிக்கும்போதே ஏற்படும் அந்த உணர்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. கம்பன் எனும் காவிய சோலையில் பூத்து குலுங்கும் சொற்பூக்களும் பழுத்து குலுங்கும் சொற்கனிகளும் ஏராளம் ஏராளம். அவற்றின் வண்ணமும் வாசமும் கண்ணை கவரும், கருத்தை ஈர்க்கும். சொற்பூக்கள் கண் சிமிட்டும், இளநகை சிந்தும், தீயும் சொரியும், தென்றலாய் வருடும், புயலாய் தாக்கும் சொற்கனிகள் அமுதாய் இனிக்கும். கனிச்சுவையில் நவரசங்களும் சொட்டாது கொட்டும். வார்த்தைகளை தேடி களைத்து தன்னை வஞ்சித்துவிட்டு ஓடி விடுவதாக ஷெல்லியைப் போல் கம்பன் எந்த வார்த்தைக்காகவும் தவம் கிடக்கவில்லை. வார்த்தைகள் அவனை காதலித்தன. வரிசையாக நின்று அவன் கவிதையில் இடம் பிடிக்க முண்டி எடுத்து முன்னே வந்தன. கவிதையின் அழகெல்லாம் ஒன்று திரண்டு ஒரே ஒரு சொல்லில் பூத்து குலுங்க வைப்பது கம்பன் கலை. இயல்பாகவே நகைச்சுவை மிளிரும் கவிநடை கம்பனுடையது. அது தமிழ் புலவர்க்கே உரிய நையாண்டி. ஆங்காங்கே களிப்பூட்டும் வண்ணம் பாடியிருக்கிறான் கம்ப ராமாயணத்தில். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அறைக்குள்ளும் குடைபிடிப்பான், நடுநிசையில் குடைப்பிடிப்பான் என்பதை நான் அறைக்குள்ளும் குடைபிடிப்பான் என்கிறேன் என்பது போல சில திடீர் பணக்காரர்கள் உடம்பெல்லாம் தங்க நகைகளை போட்டு சுமக்க முடியாமல் வரும் காட்சி பார்த்திருப்போம். அதே போன்ற ஒரு காட்சியை ராமாயணத்தில் காட்டுகிறான் கம்பன். சீதையை ராவணன் கடத்தி சென்றபோது சீதை கீழே எறிந்த நகைகளை குரங்குகள் எவ்வாறு அணிந்தன என்ற அரிய செய்தி புறநானூற்றில் உள்ளது. இதை உபன்யாசர்கள் நகைச்சுவை ததும்ப சொல்லும்போது அதை கேட்டு பல்லாயிரக்கணக்கான ஆரவரித்து மகிழ்வர். புறநானூற்று புலவர் ஊன்பொதி பசுங்குடையார்தான் இதை முதலில் பாடியிருக்கிறார். இது தவிர அகநானூற்று பாடல் ஒன்றிலும் ஒரு இராமாயண காட்சி வருகிறது. கம்பனும் இந்த குரங்கு நகை அணியும் காட்சியை பாலகாண்டத்தில் வரைக்காட்சி படலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை கம்பன் புறநானூற்றை கரைத்து குடித்திருக்கலாம், அல்லது அந்த காலத்தில் வால்மீகி விட்டுவிட்ட செவிவழி செய்திகளை பிறர் பாடியிருக்கலாம். புறநானூற்று புலவன் ஊன்பதி பசுங்குடையார் சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் சென்னியை பாடுகையில் சொல்கிறார்: தென்பறதவர் மிதல் சாய கடுந்திரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முகப் பெருங்கிளை இழைப்பொழிந்தாங்கு அரு நகையினிது பெற்றுகுமே இருங்கிளை தலைமை எய்தி அரும்படர் எவ்வம் உழந்தன் தலையே. அதாவது, என்னை போன்ற பரிசிலருக்கு சோழ மன்னன் நகைகளை வாரி வழங்கினான். வறுமையால் வருந்திய என் சுற்றத்தார் அவற்றை கொண்டு விரல்களில் அணிய தகுந்தவற்றை காதில் அணிவதும், காதில் பூணத்தக்கவற்றை விரலில் அணிவதுமாக இடுப்புக்குரியவற்றை கழுத்தில் அணிந்தனர், கழுத்துக்குரியவற்றை இடையில் அணிந்து கொண்டனர். இந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுமா? ராமனுடன் வந்த சீதையை மிக்க வலிமையுடைய அரக்கனான ராவணன் கவர்ந்து கொண்டு போனபோது சீதை கழற்றி எரிய கீழே விழுந்த அணிகளை கண்டெடுத்த குரங்குகள், சிவந்த முகமுடைய மந்திகள் அந்த நகைகளை தாறுமாறாக அணிந்ததை பார்த்து கண்டவர் எல்லாம் நகைத்து மகிழ்ந்தது போல இருந்தது என்கிறார். அதுபோல பெரிய சுற்றத்துக்கு தலைமை கொண்ட நாங்கள் மகிழ்ந்தோம். இதுவரை எங்களுக்கு வறுமை வாட்டி வந்தது, இப்போது அதை அந்த நகைகளை அவர்களை அணிந்த விதம் அதை எடுத்து காட்டுகிறது என்று கூறி மகிழ்ந்தார். இதே போன்று கம்ப ராமாயணத்தில் ஒரு கதை சொல்கிறான். அதாவது, சரம்பையில் சாபம் என்ன புருவங்கள் தம்மினாடா நரம்பினோடு இனிது பாடி நாடகம் மயிலோடு ஆடி அரம்பையும் விருத்து நித்த அவிர்மணி கோவையாரம் மரம்பையில் கடுவன் பூனை மந்தி கண்டு ஒக்குமாதோ என்கிறான். அதாவது, தசரதன் படைகளும் அயோத்தி மக்களும் சீதாராமன் கல்யாணத்துக்காக மிதிலை நகரை நோக்கி செல்கின்றனர். அப்போது மலையை கடந்து செல்லும்போது நடக்கும் ஒரு
நிகழ்ச்சி இது. அப்போது தேவ மகளிருக்கு அம்பு பொருந்திய வில் போன்ற புருவங்கள் உள்ளன. அவர்கள் வீணை, யாழ் முதலிய நரம்பு வாத்தியங்களுடன் பாடுகின்றனர். அவர்கள் மயில்களைப் போல நடனம் ஆடுகின்றனர். அத்தேவ மகளிர் கணவனுடன் ஊடல் கொண்டதால் வெறுத்து எரிந்த முத்து மாலைகளையும் இரத்தின மாலைகளையும் மரத்தில் வாழும் ஆண் குரங்குகள் எடுத்து பெண் குரங்குகளுக்கு போடுகின்றனவாம். அப்பொழுது அவற்றை அணிந்து கொண்ட பெண் குரங்குகளும் அதை கண்டு மகிழும். இப்படி கம்பன் திடீரென குரங்குகளுக்கு நகை போட்டு மகிழ்வது அவன் புறநானூற்றில் கண்ட இராமாயண காட்சியை நினைவுக்கு வந்ததினால்தான் என்று சொல்ல தேவையில்லை. இதே போன்று மகளிரின் இடையை பற்றி நாடகம் போன்று சந்தம் வைத்து சிந்து பாடுகிறான் கம்பன். சீதை, சூர்ப்பனகை ஆகியோரின் நடையை வைத்து அவர்களின் குணத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கம்பனின் வர்ணையிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. திருத்தக்க தேவரிடம் இருந்து ஒரு அகப்பை மொண்டு கொண்டேன் என்று கம்பர் சொன்னதாக சொல்வார்கள். உண்மைதான். சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் பயன்படுத்திய சந்தங்களை அப்படியே எடுத்து இராமாயணத்தில் கம்பர் பயன்படுத்தியுள்ளார். சீவக சிந்தாமணியில் சுரமஞ்சரி நடந்து வருவதை வர்ணிக்கிறார் திருத்தக்க தேவர். அந்த பாடல் சீரடிய கிண்கிணி சிலம்பொடு சிலம்ப வேறுபடு மேகலை கண் மெல்லென மிழற்ற சேறுபடு கோதைமிசை வண்டு திசை பாட நாறுமலர் கொம்பர் நடை கற்பதென வந்தாள் என்கிறார். அவள் சிற்றடியில் அணிந்துள்ள கிண்கிணியும் சிலம்பும் ஒலித்திட இடையிலே அணிந்திருக்கும் மேகலை ஒட்டியானமல்ல, கொலுசில் இருப்பது போல சின்ன சின்ன பொன் முத்துக்களால் ஆனதாம். பொன்முத்துக்கள் மெல்ல மிழற்ற அவள் சூடியிருந்த மலரின் தேனும் மகரந்தமும் கலந்து சேறு போல ஆகிவிட்டதால் தேன் உண்ண முடியாமல் வண்டுகள் ரீங்காரமிட்டபடி அங்குமிங்கும் பறக்க பூங்கொத்துக்களை கொண்ட ஒரு மலர்கொடி நடைவெய்வதைப் போல அவள் நடந்து வந்தால் வேறுபடும் மேகலை என்று சொல்வதற்கு காரணம் உண்டு. கிண்கிணியும் சிலம்பும் காலில் அணிந்திருப்பால் முழுவதும் வெளியில் தெரியும் மேகலையை இடையில் அணிந்திருப்பால் அது முழுவதும் வெளியில் தெரியாது. ஆடையில் கொஞ்சம் மறைந்திருக்கும், கொஞ்சம் வெளியில் தெரியும். சிலம்பிலிருந்து மாறுபட்டு இருப்பதால் வேறுபடும் மேகலை என்று சொல்கிறார். அது சரி, அது என்ன மெல்லென மிழற்ற? ஆம், மிக மிக மென்மையான ஒளியை எழுப்பும் மேகலை. வீணையை மீட்டினால் இசை பிறக்கிறது, மிழற்றினால் மென்மையான இசை பிறக்கும். அதிலும் மெல்ல மிழற்றினால் எலும்பொழி எப்படி இருக்கும்? அப்படி மேகலை மிக மிக மெல்லிய ஒளி எழுப்புமாம். அந்த வகையில் மிக மென்மையாக நடந்து வருகிறாளாம் சுரமஞ்சரி. சுரமஞ்சரிக்கு திருத்தக்க தேவர் எழுதிய பாடலின் சந்தத்தை ஒத்த வண்ணம் சூர்ப்பனகை நடையை வர்ணிக்கிறார். சூர்ப்பனகை எப்படி நடந்து வருகிறாள் தெரியுமா? அவளுடைய பாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? பஞ்சு போன்ற மென்மையானது. எந்த அளவுக்கு மென்மையானது என்றால் கொடியின் தளிர் அவள் பாதத்தை பார்த்தால் வருத்தப்படுமாம். ஏன், அடடா, இவள் பாதம் இவ்வளவு மென்மையாகவும் பளிச்சென்று ஒளி வீசுவதாகவும் இருக்கிறதே, நாம் அப்படி மென்மையாகவும் பளிச்சென்றும் இல்லை என்று தளிர்கள் வருந்துமா. அவ்வளவு மென்மையான பளிச்சென்ற பாதங்கள் சூர்ப்பனகையின் பாதங்கள். அவ்வளவுதானா? இன்னும் சொல்கிறார் கம்பர். செக்கச் சிவந்த பாதங்களால் அடியெடுத்து வைத்து நடந்து விடுகிறாள். எப்படி நடக்கிறாள்? டங் டங் என்று பூமி அதிர்வது போல நடக்கவில்லை. சீராக அடி வைத்து, மெல்ல மெல்ல அடி வைத்து, மயில் போல, அன்னம் போல நடக்கிறாள். அப்படி அவள் நடக்கும்போது மின்னுகின்ற வஞ்சி கொடி போல அழகாக காட்சி அளிக்கிறாள். இப்படியெல்லாம் அழகாக நடந்து வரும் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? கம்பர் சொல்கிறார், முழுக்க முழுக்க நஞ்சு, விஷமானவள், மனம் முழுக்க வஞ்சனையை உடையவள். நஞ்சாகவும் வஞ்சனையின் வடிவமாகவும் வந்தாள் அவள். கம்பன் சொல்லுகிறார், இந்த பாடலை படித்து பாருங்கள். பாடலின் சந்தமே அருமை. சிருங்கார நடைபோட்டு வருகிறது பாடல். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் வல்லவம் அணுங்க சிஞ்சேவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி அம்சொல் இள மஞ்சுளை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள். ஆகா, என்ன அருமையான சந்தம்! முதலடியில் அணுங்க என்ற சொல்லையும் கடைசி வரியில் வஞ்சமகள் என்ற சொல்லையும் வாசிக்கும்போது பாடல் சந்தம் குலுங்குகிறது பாருங்கள். 4 அடியில் 2 முறை குலுங்குகிறது இந்த பாடல். வஞ்சமகள் அல்லவா? ராமனை மயக்கி அடைய வேண்டும் என்ற ஆசையில் தழுக்கி குலுக்கி நடக்கிறாள் என்பதை கம்பன் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறான் பாருங்கள். அதனால் பாடலும் தழுக்கி குலுக்கும் சந்தத்தில் உள்ளது பாருங்கள். சீதை நடப்பதையும் சொல்லுகிறார் கம்பர். அது எப்படி இருக்கிறது தெரியுமா? பொன்னின் ஒளி பூவின் வெறி சார்ந்து பொதி ஓ சீதம் மின்னு நெழில் அன்னவள் தன் மேனி ஒளி மான அன்னமும் அரம்பயரும் ஆரமிழுதும் நாண மின்னவை இருந்தமணி மண்டபம் அடைந்தாள். இதன் பொருள் ஒருவர் இருக்கட்டும்.
இப்போது சந்தத்தை மட்டும் பாருங்கள். பாடல் குலுங்குகிறதா இல்லையா? அண்ணன் நடை போல அமைதியாக போகிறது. சீதை நடந்தால் அழகாக இருந்தது, அது இயல்பானது. சூர்பனகையோ அழகாக நடந்தால், ஆனால் அதில் வஞ்சம் இருந்தது. சந்தத்திலேயே நம்மை சிந்திக்க வைக்கிறான் கம்பன். இப்பொழுது நம்முடைய தமிழ் சினிமாக்களில் வருகிறது, ஆஹா மெல்ல நட மெல்ல நட, நீ நடந்தால் நாடகம் போல் இருக்கிறது. இதெல்லாமே கம்பனின் வர்ணையில் இருந்து எல்லாம் நகலெடுத்தவை தான். ஆஹா, அடடா, என்ன அருமை அருமை! கம்ப நாடனே, உன் காலடி சரணம் என்று